முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. சென்னை, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக இந்த திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் நான் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என கூறிய விஜயகாந்தை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து சிலாகித்து வருகின்றனர் தேமுதிக நிர்வாகிகள். நடப்பது என்ன, விரிவாக பார்ப்போம். 2005இல் தேமுதிகவை தொடங்கிய விஜயகாந்த் வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்காக பல்வேறு திட்டங்களை முன்வைத்தார். அதில் அவர் முன்வைத்த முக்கியமான திட்டம் என்பது ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்வது. ஆனால் அது அப்போது எதிர்க்கட்சிகளால் கேலிக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளானது. 2006ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் தேமுதிக வெளியிட்ட வாக்குறுதிகளில் கூட வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குவது இடம்பெற்று இருந்தது. 2006இல் திருவண்ணாமலையில் ஒரு கூட்டத்தில் இது குறித்து பேசிய விஜயகாந்த், நான் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும். இதெல்லாம் முடியுமா என்று சிலர் கேட்கிறார்கள். அப்படி கேட்பது முட்டாள்தனம். முடியும் என்பது அறிவாளிகளின் செயல். ஒரு முறை என்னை கோட்டைக்கு அனுப்பி வையுங்கள் என சவால் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார் விஜயகாந்த். அரசியலுக்கு வந்து என்று இல்லை, வருவதற்கு முன்பாகவே விஜயகாந்தின் கனவு திட்டமாக இது இருந்தது என பத்திரிகையாளர்கள் சிலர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றனர். இந்நிலையில் தற்போது தமிழக அரசு அமல்படுத்தி இருக்கும் இந்த திட்டத்தை கேப்டனின் கனவு நிறைவேறியது என கொண்டாடி தீர்க்கின்றனர் அவரின்